கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கருத்தை வரவேற்போம். சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லாரையும் பார்ப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ ஒரு நடுவில் இருக்கிறேன் அப்படின்னார். இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க வரத்துக்கு முன்னால நான் வந்துட்டேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வரத்துக்கு முன்னால நான் வந்துட்டேன்னு. அப்பயாவது புத்தி வருமா ஜனங்களுக்கு? அல்ல ஆண்டவரே, நான் தான் முன்னாடி வந்து உங்களை இன்வைட் பண்ணணும். ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, உடைய பிரசன்னத்தை எங்க மத்தியில தாங்கப்பான்னு சொல்லி நான் தான் முன்னால வந்து என்ன செய்யணும். வேதாகமத்துல ஒரு அருமையான வாலிபன், அந்த வாலிபனுடைய பெயர் ஜோஷுவா. ஆலயத்தை விட்டு நீங்காதபடி ஆசரிப்பு கூடாரத்திலேயே விழுந்து கிடந்ததான ஒரு தேவ மனுஷன். அவனுக்கு வீடு இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவனை எங்க பார்க்க முடியும்னா, இந்த காலத்து வாலிபர்ல எங்க பார்க்க முடியும்னா, எங்கேயாவது பார்க்கில், பீச்சில், புது படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல, பால் குடத்தோடு இல்லை மன்சூர் சாப்பிட்ற இடத்துல, இப்படி இந்த காலத்து வாலிபர்ல பார்க்கலாம். ஆனா அந்த ஜோஷுவாவை பார்க்கணுன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க, ஆசரிப்பு கூடாரம். ஆரம்பத்தில் அது அற்பமா தான் எல்லாருடைய பார்வையிலும் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் மோசேயோடு இருப்பது போல நான் உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லி அவனை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அவனுக்கு பயம். மோசே எவ்வளவு பெரிய மனுஷன். அப்பேற்பட்ட மோசேயே இந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டாங்க. என்ன செய்தின்னு கேட்டுட்டாங்க. என்னை பார்த்து இந்த ஜனங்க எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாங்க, அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம். அப்ப அண்ணு சொல்றாரு, நீ பயப்படாத, நாளைக்கு ஒரு அற்புதம் என்ன செய்வேன்னு. அடுத்த நாள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக இந்த யோசுவாவுடைய வார்த்தைக்கு சூரியனையும் சந்திரனையும் தேவன் கட்டுப்பட வைத்தார். அல்லேலூயா. அப்பதான் அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சது, இந்த ஆள் சொன்னா சூரியன் சந்திரனே அப்படியே நிக்குது, இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி மோசேக்கு பயந்ததை விட யோசுவாவுக்கு அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து இருந்தார்கள். அல்லேலூயா. அது போலதான் சொல்றேன், எந்த அளவுக்கு ஆலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க கனம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்க சொல்லுக்கு வானத்தையும் பூமியையும் கட்டுப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 52வது அதிகாரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரோடு பேசுவார். நல்ல சத்தமா சொல்லுமா? கேட்கறதுக்கு ரெடியா நீங்க? இன்றைக்கு ஏசாயா 52வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம பைபிளை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க தெளிவா என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். 52வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எழும்பு எழும்பு சியோனே. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணுன்னு சொல்றேன். சியோன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. சியோன்னா என்ன? சியோன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற பெயர் தான் சியோன். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற பெயர் தான் என்னது? சியோன். நம்ம ரொம்ப விருப்பப்பட்ட, ரொம்ப நேசிக்கிறவங்கள சொல்ல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த சொல்லன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா? அதை போல தேவன் தம்முடைய இஷ்ட பிள்ளைகளுக்கு, பிரிய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற பேர் என்னது? சியோன். சியோன் குமாரத்திகள் என்று சொல்லி ரொம்ப ஆசையான செய்வார், கூப்பிடுவார். இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 52வது அதிகாரத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு விசேஷித்த விருப்பம் தேவனுக்கு இருக்கு. என் பிள்ளைகள்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், என் பிள்ளைகள்னா இப்படிதான் இருக்கணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஒண்ணு என்ன செய்யுது இருக்குது. இப்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம், சியோனா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினாரு. ஆனா இப்ப அது எப்படி திரும்ப இருக்கு, சியோன்னு இருக்கு. எப்படி இருக்கு, சியோன்னு இருக்கு. பார்த்தாலே சீன்னு சொல்ற அளவுக்கு எப்படி இருக்குது, சியோன்னு இருக்கு. அது யாரு, சியோன். நல்லா சொல்லுங்க, அது பேர் என்னது, சியோன். சியோன் எப்படி இருக்கு வாசிப்பாருல, எழும்பு எழும்பு. அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு வாசி பாருங்க. ஆங்கில பைபிள் கையில என்ன செஞ்சீங்க வச்சீங்க, ஆங்கிலத்துல எழும்பு எழும்பு. அரைஸ்லாம் இல்லம்மா, நல்லா வாசி பாருங்க. வேக்கப், அவேக். அப்படின்னா இது யாரை பார்த்து சொல்ற வார்த்தை, படுக்கையில் இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை. அல்ல சொல்லுங்க, எதுல யாரை பார்த்து சொல்ற வார்த்தை, படுக்கையில. தம்பி எழுந்துரு, உட்கார். இப்ப இதுக்கு என்ன தெரியுமா, எழுந்துருன்னா அரைஸ். புரியுதா உங்களுக்கு, வார்த்தையினுடைய விளக்கத்தை சொல்ற. உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து நீ எழும்புன்ற உடனே என்ன செய்யறான், எழும்புறான். ஆனா படுக்கையில் இருக்கிறவங்களை பார்த்து எழும்பு அப்படின்னா என்ன செய்யணும், எழுப்பணும். என்ன செய்யணும், எழுப்பணும். ஏன்னா படுக்கையில் எப்படி இருக்கிறார், படுத்திருக்கிறார், நித்திரையில இருக்கிறார், நல்ல நித்திரையில. ஆமா, சியோன் குமாரத்தி இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. சியோன் குமாரத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் ஒத்து பாருங்க. சில பேருக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்கள அப்படியே டக்குன்னு பார்க்கும்போது வெள்ளை மீசை இருக்கும். சில பேருக்கு உதடுகளுக்கு இந்த சைடில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, ஆஹா இது என்ன தூங்கும்போது சூப்பர் மீசை முளைச்சிருக்குது அப்படின்ற அளவுக்கு சில பேருக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஜொல்லு சைடில் அப்படியே போயிட்டு நல்லா திக்கஸ்டா என்ன செய்யும். சில பேருக்கு கண்ணீருக்கு பதிலாக கண்ணுல இருந்து வேற ஒரு லிக்விடா, அது பேர் என்னது, அது பிசின் தைலம் மாதிரி என்ன செய்யும் வரும். சில பேர் கண்ணையே திறக்க முடியாதபடி க்ளூ போட்டு ஒட்டணும் மாதிரி இருக்கும். எழுப்புனா கூட கண்ணை அவங்களால திறக்க முடியாது. என்ன கண்ணு என்ன ஆயிடுச்சு, என் இமைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. இமைகள் என்ன ஆயிடுச்சு, குயிக் ஃபிக்ஸ் போட்ட மாதிரி சில பேருக்கு விட்டு. இப்ப சியோன் குமாரத்தி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறா, நல்லா தூங்குறா. சியோன் இது தூங்குற நேரமா, இன்னும் சொல்றேன், எத்தனை பேர் சூரியன் எழுவதற்கு முன்னதாக எழுப்புறீங்க. சூரியன் நாம் பார்த்துதாங்க அது உதிக்குது. என்னைக்காவது சூரியன் உதிச்சது பார்த்தவங்க யாராவது இருக்கிறீங்களா, உங்க கையை ஊத்தி காட்டுங்க. என்னைக்காவது சில இடங்கள்லாம் அதுவும் லீவ் நாள்னா பிள்ளைகள் 10 மணி ஆனாலும் படுக்கையில குப்புறப்படுத்திட்டு என்னமோ இந்த பண்ணி மூக்காலேயே பூமியை நோண்ட பார்த்துருக்கிறீங்களா, உள்ள ஏதாவது கிழங்கு இருக்கும் பார்த்துருங்களா, அது அப்படியே பூமியை தோண்டி 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 பார்த்தா உள்ள அதுக்கு கரெக்டா கிழங்கு என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சு. அந்த மாதிரி அப்படியே குப்புறப்படுத்திட்டு இப்படியே சில பிள்ளைகள் படுக்கையில 10 மணி ஆனாலும் படுக்கையில குப்புறப்படுத்திருக்கு இன்றைய சியோன் குமாரத்திகள். பொம்பளை பிள்ளைகளை மட்டும் சொல்ல, எல்லாரையும் சேர்த்துதான் ஆண்டவர் என்ன பண்ண சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாரு, ஆண்டவர் எழுப்புறாரு. எழும்பு சியோனே, எழும்பு. அடுத்தது வாசிங்க. உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள். நீ விழுந்து கிடக்கிறாய், பலவீனத்துல படுத்து கிடக்கிறாய், பலவீனமாய் படுத்து கிடக்கிறாய். எழும்பு. வல்லமை என்ன செய், நீ எழும்புனா தானே நான் உன்னை பலப்படுத்த முடியும். நீ எழும்புறதே இல்ல. அண்ணா சொல்லுவார், நீ எழும்பி காலொன்றி நில். எழும்பு. முடவன்ல பார்த்து நீ எழும்பு அப்படின்னு சொல்லுவார். ஒரு முடவனை பார்த்து பேதுரு சொன்னார், எழும்பு, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்ல. அவன் எழும்புனா உடனே எஞ்சிட்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். புள்ளி பார்த்தான், குதிச்சு பார்த்தான், ஆடி பார்த்தான், இப்போ ஓடி பார்த்தான், நேரா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அவ்வளோ நீ எழும்புனாவும் வாழ்க்கையில ஒரு அற்புதம் என்ன செய்யும், நடக்கும் நடக்கும். சியோனே நீ விழுந்து கிடக்கிறாய். எங்கே விழுந்து கிடக்கிறாய் யோசிச்சு பாருல. எருசலேமில் இருந்து ஒருவன் எரிகோக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டு கல்லர்கள் அவனை குற்றீரா விழத்தள்ளிட்டு போயிட்டாங்க. கீழே விழுந்து கிடக்கிறான். மூச்சு திணறல், உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது, குற்றீராக கிடக்கிறான். அங்கே வந்த சமாரியன் அவனை பார்த்து, எழும்பு, இந்த அவசரத்தை என்ன செஞ்சுக்கோ, போட்டு
சாப்பிட்டுக்கோ, இந்த திராட்சை ரசத்தை குடி, உன்னை பலப்படுத்திக்கொள், எழும்பு, வாகனத்து மேல உட்காருன்னு சொல்லி என்ன செஞ்சான், கூட்டு போனா. எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், நீ விழுந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். நீ விழுந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். நீ எழுந்து நடந்தால் இமயமும் விலகி உனக்கு வழி கொடுக்கும். நீ எழுந்து நடந்தால் இமயமும் விலகி உனக்கு வழி கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், எழும்பணும். ஆண்டவர் சொல்ற, எப்படி ஆண்டவரே நான் எழும்புறது? இல்ல எலியாவே நீ எழும்பு. எந்த மட்டும் நீ படுத்திருப்பா, எந்த மட்டும் படுத்திருப்ப? எலியா சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 2 நினைவுகளால, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். எழும்புனாதான் காரியமாகும். அல்லேலூயா. எல்லாரையும் எழுப்பிவிட்ட எலியா, இஸ்ரவேல் தேசத்தின் மக்களை எழுப்பிவிட்ட எலியா, ஒரு நாள் அவனும் சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொண்டான். அவனும் சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொண்டான். ஆண்டவர் பார்க்கிறார், நீ மற்றவர்களை எழுப்ப வேண்டியவன் அல்லவா, நீ மற்றவர்களை எழுப்பி விட்டவன் அல்லவா? என் மகனே, என் மகளே, சியோனே, சியோன் குமாரத்தியே, நீ மற்றவர்களை எழுப்ப வேண்டியவன் அல்லவா? ஆனால் நீ விழுந்து கிடக்கிறாயே, நீ சோம்பி கிடக்கிறாயே, பலவீனப்பட்டு கிடக்கிறாயே, நீ எழும்பு, உன் வல்லமை என்ன செய், தரித்துக்கொள். அடுத்த வாசி பாருங்க. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இப்ப என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கிறாரு? வஸ்திரம் இல்லாம குற்றீரா ஒத்து கிடக்குறான்ல, எருசலேம் இந்த எரிகோக்கு போனோம். அந்த காட்சி மனசுல வச்சுங்க. இப்ப சீயோன் குமாரத்தி எப்படி இருக்குது? வஸ்திரம். நீ எழுந்து என்ன செய், நல்ல வஸ்திரம் போட்டு, நல்ல வஸ்திரம் போட்டுக்க. ஆங்கிலத்துல என்னமா போட்டிருக்கு? பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அழகான அழகான வஸ்திரத்தை என்ன செய், உடுத்திக்கொள். சியோனே, நீ ராஜாத்தியை போல, சியோனே, ராஜ கம்பீரத்தோடு கூடிய ஒரு ஆடையை உடைய நீ என்ன செய், உடுத்திக்கொள். எப்படி இன்னைக்கு உடுத்துற? அன்றைய பிள்ளைகள் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது கம்பீரமா, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறதை விட சிறப்பா தேவ சமயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், நல்ல தகுதியான வஸ்திரத்தோட என்ன செய்யுங்க, வரணும். இந்த முட்டிக்கு மேல குட்டை பாவாடு போட்டுட்டு அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு இந்த மாதிரிலாம் வராதபடிக்கு ஆலயத்துக்கு வரும்போது அழகான கம்பீரமான தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடிய கண்ணியமான ஆடையோடு என்ன செய்யணும், வரணும். சியோனே, புட் ஆன் பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ். உடைய அழகிய வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கெல்லாம் சில பேர் ட்ரெஸ் பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாதுங்க. நைட்டியை போட்டுட்டு நாடு முழுக்க சுத்தி வரக்கூடிய ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? வாயில பிரஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்படியே மளிகை கடையில இருந்து மார்க்கெட்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த அம்மா பேசுவோம், அவன் மூஞ்சில அப்படியே ஒயிட் வாஷ் தெரிக்கும், பாத்தீங்களா? பண்ணும்போது அப்படியே தெரிக்கும். அந்த ஆள் மூஞ்ச தொடச்சிக்கிட்டு பால் 1/2 லிட்டராம சார். இப்படிலாம் சில சீயோன் குமாரத்திகள் போறவங்களாம் இருக்கிறாங்க. ஒன்னும் சொல்றேன், தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, அழகிய வஸ்திரத்தில் வெளியில வந்தா. இன்றைக்கு நான் சொல்றேன், சிறு வயசுல இருந்து லுங்கியோட கூட வீட்டை விட்டு வெளியில என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு கண்ணியமான வஸ்திரம் என்ன செய்து இருக்குது. சீயோன் குமாரத்தி, நீங்க அண்ணன் சொல்றாரு, நீ உனக்கு உடுக்க வஸ்திரம் இல்லை நீ நினைக்கிறியா? மாற்று வஸ்திரத்தை நல்ல சமாரியனாகிய நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை உடுத்தி அழகு பார்க்கிறவர், மெல்லிய சித்திர தையல் ஆடைகளை உனக்கு உடுத்துகிறவர் நான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உடுத்தி அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? முதல் காரியம், சீயோன் படுத்து தூங்குது, ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. உன்னுடைய பலவீனத்தை மாற்றுன்னு சொல்ற. யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு புதிய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க. சரீரத்துல அநேகருக்கு பலவீனம், ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பலவீனம், மூட்டு வலி, கை கால் குடைச்சல், உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, நின்னா நடக்க முடியல, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த சரீர சம்பந்தமான எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஒரு புதிய வல்லமையை தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்திருக்கிறான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும்படி தேவன் உனக்கு புதிய வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க.
தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசிய உதறிவிட்டு எழுந்துரு. நல்லா புரியுது. அப்படின்னா தூசி படிக்கணும்னா எவ்வளவு நாளா விழுந்து கிடக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பொருளை நம்ம அப்படியே வச்சிருப்போம், இங்கே அலமாரியில இல்லை மேலே எங்கேயா ஸ்லாப்ல எல்லாம் வச்சிருப்போம். அந்த பொருளை என்னைக்கா ஒரு நாள் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஃபுல்லா உள்ள புறம்ப எப்படி இருக்கும்? தூசியா இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தூசியை தட்டி அதை தொடச்சி அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அப்படியானால் நீண்ட கால உன்னுடைய வாழ்க்கை, நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத தூசு உன் மீது படிந்திருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத விமர்சனங்கள் மீது விழுந்திருக்கிறது, தேவனுக்கு பிரியமான பொல்லாத பழிகள் மீது சுமந்திருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவமும் பாவத்தினால் உண்டான சாபமும் உன் மீது படிந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறிவிட்டு நீ என்ன செய்? எழுந்திரு. பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய என்னை நோக்கி நீ ஓடிவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன் தூசியை தட்டிவிட விரும்புகிறார். நீண்ட காலமாய் உனக்கு இருந்ததான எல்லா கரைகளையும் போக்க விரும்புகிறார். நீண்ட காலமாக உனக்கு இருந்ததான எல்லா விமர்சனங்களையும் மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய பாதையை உனக்காக வைத்து எழும்பு, தூசியை தட்டிவிட்டு எழும்பு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போகிறார். ஆமென், அல்லேலூயா. சில பிள்ளைகள் அப்படியே தாய்கோ தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னாடி வேகமா ஓடி போகும், திடீர்னு மண்ணில் குப்புற விழுந்தா வெள்ளை சட்டெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த டிட்டர்ஜென்ட் போன்ற விளம்பரங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், அப்படியே கீழே கரையா இருக்கும். கரை நல்லது. எது நல்லது? கேள்வி பார்த்துருக்கல இந்த மாதிரி விளம்பரம்? கரை நல்லதா? ஆண்டவர் சொல்றாரு, கரையும் நல்லதில்லை, குறையும் நல்லதில்லை, எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன்? மாற்றப்பார். அல்லேலூயா. சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர் நான், அழுக்கான கந்தைகளை அராஞ்சரிகமான ஆடைகளாக மாற்றுகிறவர் நான். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழல்ல ஆண்டவருடைய தூசெல்லாம் தட்டி விட்டு, ஒரு குழந்தையை எப்படி அந்த தூசெல்லாம் தட்டி அப்படியே தூக்கி தாய் அணைத்துக் கொள்கிறாளோ அதை போலத்தான் நீ விழுந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உன்னை எழுப்பி மீண்டும் உன்னை உடுத்தி தன் மீது அவர் சுமந்து கொள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வசனத்தை, அதே வசனத்தை வாசிக்க திரும்ப. எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? சிட் டவுன். வீற்றிரு. வீற்றிருன்னா நீ எழும்பி என்ன செய்? நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காரு, சோபால உட்காரு, சிங்காசனத்துல உட்காரு, ராஜ கம்பீரமான ஒரு சேர்ல என்ன செய்? உட்காரு. பார்த்துருக்கீங்களா? சேர்லயே ஓனர் சேர் இருக்கும், சோல் நாற்காலி இருக்கும், கை வச்சது இருக்கும், கை வைக்காத இருக்கும். இந்த டைனிங் டேபிள் எல்லாம் போறதெல்லாம் கை வைக்காதெல்லாம் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? விதவிதமான சேர் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வஸ்திரம் தரித்து நீ எழுப்பி என்ன செய்? உட்காரு. வீற்றிரு. உட்காருக்கும் வீட்டிற்கும் என்ன இருக்கு வித்தியாசம்? வீட்டிருன்னா எப்படி? ஒரு ராணியை போல, ராஜாத்தியை போல என்ன செய்யணும்? அல்லேலூயா. உண்டா இல்லையா? நீங்க கடந்த வாரத்துல வாசித்ததான அந்த வேத பகுதிக்கு நேராக உங்களை நான் திருப்புறேன். அதுக்கு முன்னாலே இங்கேயே பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க. போன இடத்துல எகிப்தியன் என்ன செஞ்சிட்டான்? எகிப்தியன் அடிமையாக்கிட்டான். இவங்க போகும்போது எப்படி போனாங்க? ஆமா, ஆகாரத்துக்காக ஆளுகை செய்யக்கூடிய கம்பீரத்தோடு தான் போனாங்க. ஏன்னா யோசேப்பு தாங்க யாரு? ராஜா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிட்டாங்க. இப்ப வாசிங்க 1 நாளாகவும் 16வது அதிகாரம், 16வது அதிகாரம் 20 முதற்கொண்டு வாசிங்க. 20, 21, 22. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். போதும், கவனிங்க. இப்ப சில வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 37:28 குறித்து கொள்ளுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு போகிறான்.
யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மோசே எகிப்துக்கு போகிறான். யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது அடிமையா போன பிற்பாடு ஆளுகை செய்கிறவனாக ஆண்டவர் அங்கே மாற்றினார். மோசே எகிப்துக்கு போகிறான். தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகனாக மீட்பனாக போகிறான். அடுத்தது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2வது வசனம் குறித்து கொள்ளுங்கள். ஒரு சிறுமி சீரியா தேசத்துக்கு அடிமையாக போகிறாள். அடிமையாக போனவள் தான் வியாதியினாலே, குஷ்டரோகம் என்ற வியாதியினாலே அடிமைப்பட்டு வெளியிலே தலை காட்ட முடியாத ஒருவனுக்கு மிகப்பெரிய நற்செய்தியை சொன்னாள். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 28:2. யாக்கோபு பதான் அராம், அதாவது இப்பொழுது இருக்கிற ஈரான் தேசத்துக்கு அவன் என்ன செய்யறா, புறப்பட்டு போறான். பதான் அராம் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு கர்த்தர் என்ன செய்யறார், கொண்டு வர. அவனே சொல்றான், நான் கோலும் கையுமா போனேன், இப்ப எப்படி வரேன், 2 பரிவாரத்தோட வரேன். இன்னொரு வசனம் தானியேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை பாபிலோன் தேசத்துக்கு போகிறார்கள். எங்க போறாங்க, பாபிலோன் தேசத்துக்கு போறாங்க, அடிமையா போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாங்கம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் அங்க வைத்திருந்தார். அதே போல எஸ்தர் 1வது அதிகாரம் 2வது வசனம். சூசான் என்ற பெர்ஷிய தேசத்துக்கு எஸ்தர் போகிறாள். சூசான் இன்றைய பெர்சிய தேசம், அல்லது அதுவும் ஈரான் சொல்லி என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அந்த தேசத்துக்கு போகும்போது எப்படி போறா, போகும்போது சாதாரண ஒரு அடிமையா, அழகிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட்டத்தோடு கூட்டமாகத்தான் போனாள். ஆனால் அவளை அந்த தேசத்துடைய அரசியாக ஆண்டவர் என்ன செய்தார், மாற்றினார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பார். ரூத் 1-2 வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்க. நகோமி மோவாபுக்கு போகிறாள். நகோமியா போறா. இப்ப எப்படி இருக்கா, நான் நகோமி இல்ல, இனிப்பு இல்ல, நான் கசப்பாயிட்டேன், நான் மாறாள்னு கூப்பிடுவேன்னு சொன்ன. நீ உன்னை மாறாள்னு சொல்லலாம், ஆனா மீண்டும் நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கேன்னு சொல்லி இழந்து எல்லாவற்றையும் தேசத்துல கொடுத்து போவாஸ் என்றதான ஒருவனை மிகப்பெரிய நிலையில ஆசீர்வாதத்துக்கு உண்டான வாழ்க்கையில ஆண்டவர் அவளை கொண்டு வந்து வைத்தார். இன்னொரு வசனத்தை குறித்துக்கொள்ள அப்போஸ்தலர் 28:16. பவுல் ரோமாபுரிக்கு சிறை கைதியாக கொண்டு போகப்படுகிறார். வழியிலேயே தேவன் கட்டுகளை அறுத்து விடுதலையோடு ரோமாபுரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ரோமாபுரியில் அவர் வாழ்ந்த அந்த 2 ஆண்டு காலங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷருடைய வெளிச்சமாக அவர் என்ன செய்தார், பாருனார். அல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்றேன்னா, தேவனுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுவதற்காக எதிரிகளால் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் அவளை ஒடுக்க விடாமல் அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற, அவரை உண்மையாய் தேடுகிற தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் ராஜாக்களை எச்சரிக்கிறார். அப்படித்தான் ஆதியாகமத்துல பார்வோன் ராஜா சாரால கொண்டு போயிட்டாரு. சாராலை நெருங்கும் போது குறுக்க வந்து நிற்கிறாரு. பார்வோன் ராஜா சாரால கொண்டு போன உடனே சாரால் அவன் நெருங்கும் போது குறுக்க வந்து நிற்கிறார். இவளை தொட்ட நீ செத்த. அதே போல லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக வரும்போது முதல் நாள் ராத்திரி ஆண்டவர் சொல்றார், போ பாரு, அங்க உன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா ஏதாவது பிரச்சனை மட்டும் நீ பண்ணினா நீ திரும்பி என்ன செய்ய மாட்ட, போக. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை யோசிச்சு பாருங்க. இப்படி தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எச்சரித்ததான காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். அது போலதான் எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல ரப்சாகேன்கிறதான அந்த ஒரு படைத்தலைவன், அசீரிய படைத்தலைவன் சொல்றான், எசேக்கியா உங்களை போதனை செய்வான், அவன் போதனைக்கு நீங்க செவி கொடாதிருங்கள். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், கர்த்தரை நீங்கள் நம்பாதிருங்கள். எங்கள் கைகளுக்கு இதுவரைக்கும் எந்த தேசத்தையும் எந்த தேவனும் விடுவித்ததில்லை. அப்படி இருக்க இந்த சின்ன தேசத்தினுடைய தேவன் எப்படி விடுவிக்க முடியும், எப்படி விடுவிக்க முடியும், நம்பாதீங்க அப்படி சொல்லுவா. ரொம்ப மோசமாலாம் பேசுவா, ரொம்ப மோசமாலாம் பேசுவா. ஆனா அவ ஒரு லெட்டர் கொடுப்பான். அந்த லெட்டரை கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு வந்து வாசிச்சு
அந்த இசைக்கு ஆண்டவரே நான் வாசிக்கிறேன், உங்கள் செவிகள் என்ன செய்யட்டும், கேட்கட்டும். எவ்வளவு மோசமா எழுதியிருக்கா பாருங்க, எவ்வளவு மோசமா எழுதியிருக்கா பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகளை அவங்க வாசிச்ச உடனே அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுவாரு, அது உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கடிதம் அல்ல, அது எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கடிதம். அது உனக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அது எனக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகள். அப்ப பிரச்சனை யாருடைய பிரச்சனை? பிரச்சனை என்னோட. இது ஓம் பிரச்சனை இல்ல, பிரச்சனை என்னுடைய பிரச்சனை. நான் அவர் மூக்கில துரட்டையும் அவருடைய வாயில அந்த வார்த்தையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா மூச்சும் பேச்சும் இல்லாதபடிக்கு இங்க சத்தா பிரச்சனை. அவன் தேசத்துக்கு அனுப்பி அங்கே அவன் தேசத்திலே பட்டயத்தினால் அவனை இழப்பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வசனத்துல அந்த கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அதுக்காக அதை சொன்னேன். ஒரு விருத்த சேதனம் இல்லாத இந்த அசீரியன் ரப்சாகே எந்த அளவுக்கு பேசுறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தூங்க விடல. தெரியுமா உங்களுக்கு? 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை தூங்க விடல. இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்துல குகைகளிலும் கெபிகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிப்பதை போல நம்மால் அப்படி வந்து கம்பீரமா நிப்பான் கோலியாத். அவன் பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது. சூடு சொரணை இருக்கிறவன் சுத்தமா தூக்கு போட்டு சாகணுன்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமா பேசுவான். யதார்த்தமா ஒரு நாள் கர்த்தர் அவரை தாவீது அந்த வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். அந்த யுத்த காலத்துக்கு வரும்போது சத்தத்தை கட்ட தாவீதுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. யாரு இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம திடீர்னு எங்க தேசத்துல வந்து இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி உத்து கவனிக்கும் போது அவனுக்குள்ள கோபம் குபீர்னு என்ன செய்யுது, பொங்கி வழியுது. யாருக்குமே என்ன இல்ல, சூடம் இல்ல. ராஜா கூட எப்படி இருக்கிறாரு? ராஜா கூட அப்படியே ரொம்ப பயந்து போய் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. இப்ப எடுக்கும் வந்து சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத, இந்த வார்த்தை நல்லா இருக்காது, இந்த ஆண்டவர் சொல்றார், சீயோனே, சீயோன் குமாரத்தியே, விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் நீ வாங்கின கடனுக்காக உன் வீட்டு வாசல் வந்து நிற்பது ஏன்? உன் பிரச்சனை. விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் குறுக்கே வருவது ஏன்? உனக்கு விரோதமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள் சுற்றும் இருக்கிறார்கள். அதை பார்த்து நீ பயப்படுகிறாய். ஐயோ, நாளைக்கு நான் எப்படி அவனை சந்திப்பது? நாளைக்கு விருத்த சேதனம் இல்லாதவனுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பது? பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் வீட்டு வாசல் விருத்த சேதனம் இல்லாதவன் வந்து நிற்பது இல்லை. ஒரு அசுத்தனும் உனக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுவதற்கு உன்னை தேடி வந்து உன் முற்றத்தில் நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் உன்னை பார்ப்பதில்லை. சீயோன் குமாரத்தியே, நீ பலவீனப்பட்டு போகாதே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் இருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, நிர்வாணப்பட்டு இருப்பது போல உணராதே, உன்னை உடுத்தி அழகு பார்க்க நான் இருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அடுத்த வசந்த வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. சிறைப்பட்டு போன, கவனிங்களே, சிறைப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா அர்த்தம்? சிறையில் இருக்கிறவங்க. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, டக்குன்னு எழுந்துச்சு என்ன செய்யறீங்க? ஆமா, டக்குன்னு எழுந்துச்சு நீங்க விரும்புறதெல்லாம் விரும்புற மாதிரி என்ன செய்றீங்க? நீங்க விரும்புறத சமைக்கிறீங்க, விரும்புறத உடுத்துறீங்க, அதே மாதிரி விரும்புற நேரத்துக்கு எல்லாமே செய்றீங்க. சிறையில் இருக்கிறவனை கொஞ்சம் யோசிச்சு பாருல. சிறையில் இருக்கிறவன் 1க்கு 2க்கு போகணும்னா கூட ரொம்ப சிரமங்க. அந்த நாட்கள்ல ஒரு ரூம்ல ஒரு சட்டி தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு, அதுக்கு கூட ரொம்ப சிரமம். அவன் நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச நேரத்துல குளிக்க முடியாது, ட்ரெஸ் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும், அங்க கொடுத்திருக்கிற அந்த ட்ரெஸ் தான் என்ன செய்ய முடியும், போட. சிறைப்பட்ட வாழ்க்கை. அன்னைக்கு அநேகர், சீயோன் குமாரத்தியே, நீ விரும்புகிற வாழ்க்கை உன்னால வாழ முடியல, நீ விரும்புகிற லக்க உன்னால அடைய முடியல, நீ விரும்புகிற திசையில உன்னால பயணிக்க முடியல, நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கல. சீயோன் குமாரத்தியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற வந்திருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பை
மாற்றம் வந்திருக்கிறார். நீ விரும்புகிறத ஒன்னால செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எப்படி சிறையிருப்பு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் லைஃப்ல நான் சிறை பிடிக்கப்பட்டிருக்கேனா? ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் விரும்புகிறத செய்ய முடியாத நிலையில நான் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் சொல்றாங்க, வெளிநாட்டுல வேலைக்கு போனவங்க வாங்குற சம்பளத்துல சொல்றாரு, நான் வாங்குற $5000 $1500 அங்கேயே மற்ற காரியங்கள்லாம் போயிடும், மீதி எல்லாம் செலவு. வீட்டுக்கு நான் அனுப்பணும்னா காலையில் ஒரு வேளை சாப்பிடணும், மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட மாட்டோம், நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் மீண்டும். ஆனால் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், பையன் ஆஸ்திரேலியா இருக்கிறான், ஊரில் இருக்கிறவங்க பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விரும்புகிறத சாப்பிட முடியாம, பசி நேரத்தில் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எங்களை நம்பி இருக்க எங்கள் குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த பேட்டியெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சியோன் குமார்த்தியே, உன்னால நீ விரும்புறத சாப்பிட முடியல, நீ விரும்புறத உன்னால வாங்க முடியல, நீ விரும்புற மாதிரி உன்னால லக்ஸரிஸா இருக்க முடியலன்னு யோசிக்கிற ஆண்டவர் சொல்ற, இல்ல, உன் சிறை வாழ்வை சீர் வாழ்வாக நான் மாற்ற விரும்புகிறேன். சிறைப்பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பான சீரோனாக மாற்ற நான் விரும்புகிறேன். இது ஆண்டோடைய வார்த்தை. அல்லேலூயா. அடுத்த பகுதி வாசிங்கம்மா. கழுத்தில் உள்ள கட்டுகளை, கழுத்தில் உள்ள கட்டுகளை இதுக்காக நீங்க எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. அல்ல பாருங்க, இப்ப நிமிர்ந்துட்டீங்களா? கழுத்துல கட்டப்பட்டிருந்தா நிமிர முடியுமா? சொல்லுங்க. நிமிர முடியாது. தலை நிமிர விடாத ஒரு சூழ்நிலை. நல்ல கவனிங்க, உன்னை தலை நிமிர விடாத ஒரு சூழ்நிலை. கீழே தான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த பண்ணி பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு இயற்கையாவே கழுத்து என்ன செய்யாது, கழுத்து மேல பார்க்காது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல கசாப் கடை கொண்டு போகும்போது ரெண்டு காலா கட்டி இடையில ஒரு குச்சை வச்சு முன்னால ஒருத்தம் பின்னால ஒருத்தம் தூக்கிட்டு போவான். அப்போதான் மேல அது பார்க்கும், ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு ஆகாயத்தை நான் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்ல, பார்த்ததே இல்லையே. இவ்வளவு நாள் தெரிஞ்சா குப்புறப்படுத்திட்டான்னு என்ன செஞ்சிருப்பேன், மல்லாக்கப்படுத்து பார்த்திருப்பேன்னு சொல்லி அது என்ன செய்யும், அப்பதான் யோசிக்குமா. ஒண்ணு சொல்றேனே, இன்றைக்கும் சியோன் குமாரத்தியே, தலை நிமிர விடாதபடி செய்யக்கூடிய சில சூழ்நிலை 18 வருடமாக நிமிர விடாத ஒரு கூனி, நிமிர விடாத பிசாசு பின்னணியில் இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எழும்பு, நிமிர்ந்து நில். கொஞ்சம் யோசிச்சுப்பார்ல. அப்ப ஆலயத்தை விட்டு அவ போகும்போது குனிஞ்சிட்டு போல, இப்ப எப்படி போறா, தலை நிமிர்ந்து. ஆண்டவர் சொல்றாரு, உடைய கழுத்துல இருக்கிற கட்டுகள் எல்லாம் நான் என்ன செய்ய போறேன், அறுக்க போகிறேன். எப்படி தெரியுமா அறுப்பாரு? சியோன் குமாரத்துக்கு அடையாளமாக சிம்சோன் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சிம்சோன் பலமான, உறுதியான, இதுவரைக்கும் ஒன்றுக்கும் உபயோகப்படாத, இதுவரைக்கும் உபயோகப்படுத்தாத ஒரு புது கயிறு முழு பலத்தோட அந்த கயிறு என்ன செய்யறாங்க, அவனை கட்டி இழுத்துட்டு போறாங்க. கட்டி இழுத்துட்டு போகும்போது ஒரு தேசம், பெலிஸ்த தேசமே கம்பீரிக்குது. இவனை பார்த்து கேலி கிண்டல், இவனை பார்த்து பயங்கரமா இல்லை நகையாடுது. சொந்த ஜனங்கள் இவனை ஒப்பு கொடுத்துட்டாங்க பெலிஸ்தர்கிட்ட. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சொந்த ஜனங்கள், இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய கட்டுகளுக்கு காரணம் சொந்த ஜனங்க, உறவுகள் உங்களை நேசிக்கல. கடந்த வாரத்துல ஒரு தம்பி என்னை பார்த்து சொல்றா, நான் வெறுத்துட்டேன், எல்லா சொந்தத்தையும் வெறுத்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன், ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு உள்ளத்துல உள்ளதை என்கிட்ட என்ன செய்யறான், கொட்டுறா. அப்படி எனக்கு அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, இப்படி அவன் சரியில்லை, நீ சரியா இருக்கிறியா, அதெல்லாம் அவன் என்ன செய்யல, யோசிக்கல. ஆனா உண்மையாவே சில சமயத்துல யோசிச்சா நம்ம நேசிக்க வேண்டிய நம்முடைய உறவுகள், நமக்கு இக்கட்டான சூழலில் உதவி செய்ய வேண்டிய உறவுகள் ஒதுங்கி போகிறதே. பக்கமாய் விலகி போன அந்த ஆசாரியனை போல, பக்கமாய் திரும்பி கொண்டு போன அந்த லேவியனை போல இன்றைக்கு உறவுகள் போகிறது. நாமோ கட்டப்பட்டு கிடக்கிறோம். அதுதான் அந்த சிம்சோனுடைய நிலைமை. என்னை கட்டி என் ஜனங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் மனநிலை? அந்த நேரத்துல அவன் ஆண்டவரை நினைக்கும் போது திடீர்னு பரிசுத்த ஆவியார் அவன் மேல என்ன செய்றாரு, வராரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நெருப்புப்பட்ட முள் போல.
என்ன நூல்? நெருப்பு பட்ட ஒரு நூலை இப்படி பிடிச்சிட்டு நீங்க மெழுகுவர்த்திகிட்ட கொண்டு போய் அப்படி காட்டினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒரு செகண்ட்ல 2 பாத்தீங்களா? ஆனா அது நூலா கயிறா? சொல்றேன், நீ எப்பேற்பட்ட கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தாலும், விடுதலையே ஆக முடியாத எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னை கட்டி வைத்திருந்தாலும், சூழ்நிலை கைதிகளை போல நீங்கள் இருந்தாலும், சீயோன் குமாரத்தியே, இன்றைக்கு ஆண்டவர் உன் மீது வருகிறார். உன்னை கட்டி இருக்கிற அந்த பலமான கயிறு நெருப்பு பட்ட நூல் போல நொடியில் அது எரிந்து சாம்பலாகி போகும். நீ பயப்படாதே. தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடியே விசுவாசி. அல்லேலூயா. ஆசிங்க அடுத்த பகுதி. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணிட்டீங்களா? விலையின்றி, ஆமா, விற்கப்பட்டுட்டீங்களா? நீ யோசிச்சு பாருல. இப்ப விற்கப்பட்ட ஒரு பொருள் வாங்கப்பட்டவனுக்கு சொந்தம். வாங்கப்பட்டவனுக்கு நீ ஒரு பழத்தை வாங்கிட்டீங்க, அப்படியே சாப்பிடாம அழுகி போக விடலாம், இல்லைன்னா கடிச்சு மென்னுத்து போகவும் செய்யலாம், முழுங்கவும் செய்யலாம். உண்மையா இல்லையா? அப்ப அந்த பழத்துக்கோ, இல்லை உதாரணத்துக்கு நீங்க வாங்கின ஒரு உயிருள்ள கோழி, வாங்கின ஒரு உயிருள்ள ஆடு, இதை நீங்க அடிச்சு சமைக்கவும் செய்யலாம், அரிசி போட்டு வளர்க்கவும். ஹலோ, இப்ப அந்த கோழி தனக்கு சொந்தம் அல்ல, அந்த கோழியோ ஆடோ தனக்கு சொந்தம் அல்ல, வாங்கப்பட்ட ஒருவனுக்கு சொந்தம். இன்னைக்கு யோசிச்சுப்பான்ல, உலகம் அநேகரை வாங்கி வச்சிருக்கு. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னா உலகம் உன்னை விலைக்கு வாங்கிடும். உலகம் ஒன்ன விலைக்கு வாங்கிட்டா தேவன் வரும்போது நீ உலகத்துக்கு சொந்தமா இருக்கிறதுனால அவருக்கு சொந்தமா உன்னால போக முடியாது. இங்க ஏறிவா என்று சொல்லும் போது இமைப்போதுல ஒரு மறுரூபம் உன்னுடைய வாழ்க்கையில ஒருபோது கிடைக்காது. அட சொல்றாரு, இன்றைக்கு நீ உனக்கு சொந்தம் இல்லாமல் உன்னை நீயே உரிமை பாராட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாய். இதோ சீயோன் குமாரத்தியே, உனக்காக நான் வருகிறேன், விலைக்கரையும் கொடுத்து உன்னை மீட்கப் போகிறேன், உன் ரட்சகராக உன் மீட்பராக நான் வருகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அதே இதுல பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க 35வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பாருங்க. ஏசாயா 35 கடைசி வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். எப்படி வருவாங்களா? நல்ல டான்ஸோடும் பாடலோடும். ஆனந்த களிப்பு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருல. ஆனந்த களிப்பு வார்த்தைகளால் அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீ மீட்கப்பட்ட பிற்பாடு உனக்கு ஒரு களிப்பு வரும்பார், உனக்கு ஒரு ஆனந்தம் வரும்பார், உனக்கு ஒரு சுதந்திரம் வரும்பார், உனக்கு ஒரு விடுதலை வரும்பார். அப்போது நீ சுவாசிக்கிற அந்த காற்றே ஒரு சுதந்திர சுவாச காற்று. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு இது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விடுதலையா நம்மளால என்ன செய்ய முடியல, சுவாசிக்க கூட முடியல. விடுதலை என்ன பண்ண முடியல, சுவாசிக்க கூட முடியல. நம்ம விரும்புற எதையுமே செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய பிள்ளை, நீ இப்படித்தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா நான் இப்படித்தான் இருப்பேன்னு உன்னையே நீ என்ன செய்யற, உன்னையே சரிப்படுத்திக் கொள்ளுகிறாய். நீ போய் படுத்துக்கிற, போத ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்யற, புலம்புற. ஒரு சூறை செடிக்காக, ஒரு ஆமணுக்கு செடிக்காக ஒப்பாரி என்ன செய்யற, வைக்கிற. நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி, சியோனே நீ ஏன் சியோன்னு இருக்கிற, நீ சியோனா இரு. இதுதான் ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னும் சில காரியத்தை சொல்றேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 52வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, இப்பொழுது இங்கே எனக்கு என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். இப்ப எனக்கு கவனிக்கல, காட்சிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆண்டவர் தன் பிள்ளைகளை காணும்படி, சீயோன் குமாரத்தை காணும்படி, எருசலேமே ஒரு இடத்துல வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமுக்கு வராரு. இப்போது எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம்
தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம் குமாரத்திகள், எருசலேமில் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சிறைப்பட்டு போய் எங்க கிடக்குறாங்க? எகிப்திலும் அசிரியாவிலும் பாபிலோன்லயும் அங்க என்ன செய்யறாங்க? கிடக்குறாங்க. இப்ப ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்போது எருசலேம் எப்படி இருக்கு சொல்லுங்க? வெறுமையா இருக்கு. அவர் இந்த பூமிக்கு வந்த போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது போல இப்ப அவர் எருசலேமுக்கு வராரு. எருசலேம்ல யாரும் இல்ல, அப்படி ஜனங்க இல்ல. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு இங்க என்ன இருக்கிறது, எனக்கு இங்க என்ன இருக்கிறது, எனக்கு இங்க என்ன இருக்கு. யோசிச்சு பாருல, நான் ஏன் இங்க வரணும், நான் ஏன் இங்க வரணும், எனக்கு இங்க என்ன இருக்கு, என் பிள்ளைகளே எங்க இல்ல, அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை. நினைச்சு பாருல. இப்ப ஆராதனைக்கு நம்மளாம் வரோம்ல, இப்ப ஆண்டவர் இங்க வராரு. ஆண்டவர் வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய எண்ணம், அவர் உங்களை பார்த்துட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அவரு உங்களை பார்க்கல அப்படின்னு அவருடைய மனநல, எனக்கு இங்க என்ன இருக்கு, எனக்கு இங்க என்ன இருக்கு, என் பிள்ளைகளே எங்க இல்ல. என் பிள்ளை ஒண்ணு கல்யாணத்துல அங்க வைபவத்துல இருக்கு, இன்னொன்னு வேற ஒரு இடத்துல என்ன வீடு பிரதிஷ்டை அங்க இருக்கு, இன்னொன்னு வேற எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யுது. இப்படி ஒன்னையும் அவர் யோசிச்சு பார்க்கும், என் பிள்ளைகள் இங்க இல்ல, என் பிள்ளைகள் இங்க இல்ல. அப்ப எப்படி உங்களை நேசிக்கிறார், எவ்வளவு உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார். இப்பேற்பட்ட அன்புள்ளவருக்காக ஆயத்தமாகி உடைய சன்னிதானத்துல வந்து காத்திருப்பான்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே பார்த்து அதான் சொல்ல, மோசே நீ அதிகாலையில எழும்பி ஆயத்தமாகி எனக்கு நேரே சீனாய் மலையின் அடிவாரத்துல வந்து என்ன செய், காத்துரு. நம்ம தான் காத்திருக்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவர் வரும்போது நம்ம இல்லைன்னா அவருடைய மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எனக்கு இங்க என்ன விருதாவா, நான் வந்தது வேஸ்ட்ன்ற, நான் வந்தது வேஸ்ட். என் ஜனங்க ஆளாள் எங்க இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு சொல்லிக் கொடு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல மாயையான அன்புக்காக, மாயையான காதலுக்காக பல மணி நேரம் முன்னாடி போய் காத்திருக்கிறோம்ல, நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க சென்னையெல்லாம் பாருங்க, பீச்சுக்கு 5 மணிக்கு வரேன்னா இவன் 3 மணிக்கே போய் என்ன செய்வாங்க, 3 மணிக்கே போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. உலக பிரகாரமான இந்த மாம்ச லௌகிக ஆசைகளுக்காக அன்புக்காகவே சில பேர் என்ன செய்யறாங்க, இப்படி காத்திருக்கும் போது தேவன் நேசிக்கிற அந்த அகாப்பே அன்பு, உன்னதமான அந்த அன்பிற்காக நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரணும், உடைய பிரசன்னத்துல எவ்வளவு சீக்கிரம் வரணும். யோசிச்சு பாருங்க. பெனிகின் காலத்துல, எஸ்தர் குல்மான் காலத்துல இரவெல்லாம் கொட்டுகிற அடர்த்தியான பணிகளுக்கு நடுவில் ஆலயத்தினுடைய கதவுகள் எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி சனிக்கிழமை இரவே ஆலயத்துல இடம் பிடிப்பதற்காக சபையினுடைய வாசலிலே வந்து காத்திருப்பாளா. விழுகிறதான பனி, அந்த பனியினுடைய அடர்த்தியான அந்த உறைந்த பனியினுடைய துகள்கள் இமைகள் மீது வந்து விழுகிறபடினாலே தானா அந்த வெயிட் தாங்காம இமை என்ன செய்வான், மூடுமா. குளிர்ந்த பனி. காலையில கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே எப்படி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் போது தலை மேல ஏறி போய் டிக்கெட் எடுக்க விரும்புகிற வாலிபர்கள் இருக்கிறாள், அதை விட மோசமான சூழ்நிலையில் ஆலயத்துல இடம் பிடிப்பெல்லாம் எழுப்புதல் நாட்கள், அந்த நாட்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என் ஜனங்கள் இல்லை, நான் வந்துட்டேன், என் ஜனங்கள் இல்லை, நான் ஏன் தான் இங்க வந்தேன்னு தெரியல ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இது நிமித்தம் என் ஜனங்கள் அதிலே வாசிங்க. என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆலயத்தை அன்றைய பிரசனத்தை அசட்டை பண்றதுனால ஆலோட்டிகள் போல கான்ட்ராக்டுக்காரர் உங்களை அலற பண்றான், ஓனர் உங்களை திகழடைய பண்றான், இந்த வாரம் உங்களுக்கு டெபிட் போட்டுருவேன், இந்த வர்ற வாரம் உங்களுக்கு வேலை, இதெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே நெஞ்சு என்ன செய்யுது. இரவெல்லாம் நல்லா கண்ணை மூடி காலையில அடுத்தவங்க எழுப்புற வரைக்கும் தூங்கணும்னு நினைக்கிறவங்க கூட காலையில எழுப்புற வரைக்கும் நைட்டு முழுக்க தூங்க விடாதபடிக்கு பிரச்சனைகள் உங்களை துரத்துதா இல்லையா? இந்த வாரம் எப்படி சமாளிக்க போறேன், ஐயோ இந்த வாரம் வேலை இல்லையே, இந்த வாரம் எப்படி என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய போறேன், யோசிக்கிறீங்களா இல்லையா? அலறோம், நினைச்சா நமக்கு கஷ்டமா இருக்கு. இங்க வேலை இல்லைன்னா இன்னொரு இடம், அங்க வேலை இல்லைன்னா இன்னொரு இடம். நாடோடிகளை போல இன்றைக்கு எப்படி ஆகிலும் நம்ம பிரச்சனையை சமாளிக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆலோட்டிகள் உங்களை ஆளுகை செய்கிறவர்கள் உங்களை என்ன செய்யறாங்க, அலற பண்ணுகிறார்கள். நாடோடைய பிள்ளையானால்
ஆண்டோடைய நாம என்னால மகிமைப்படணுமே ஒழிய ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்பட கூடாது. வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் நித்தமா என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டோடைய பிள்ளைகள் அல்லவா நாம்? பயப்படலாமா? எதிர்காலத்தை பற்றி கலங்கலாமா? நம்பிக்கைத்தோட போல புலம்பலாமா? திகிலும் பயமும் நம்மை சூழ்ந்து கொள்ளலாமா? கண்ணை மூடி தூங்குங்க, நல்லா கண்ணை மூடி தூங்குங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்காம சாத்தான பக்கத்துல படுக்க வச்சுட்டா தூங்கவே விட மாட்டான். சாத்தான் அலை கழிப்பான். கானானிய ஸ்திரீ வீட்டுக்கு வந்த போது தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் சாத்தான் பிசாசு போய்விட்டதையும் பார்த்தான். உங்க படுக்கையில தேவன் கூட இருக்கணும். நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரனை தாங்குகிறார். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி எதை பற்றி கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க நாளைக்கு நடக்கவே தெரியல, ஆனா நீங்க அடுத்த தலைமுறைக்கு யோசிச்சுட்டு அவ்வளவு பெரிய பாரத்தை தலைமையில சுமத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்களே, இறக்கி வைங்க ஆண்டோடைய பாதத்துல. அல்லேலூயா. ஆண்டோடைய பிரசனத்துல ஆண்டவர் சொல்லணும், எனக்கு இங்கே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு இங்கே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளை விட்டு நான் எங்கே போவேன்? அல்லேலூயா. சொல்லுவாரா? சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான். உதாரணத்துக்கு ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி, ரொம்ப பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும்போது, ஜோஷுவா நான் இருக்கேன், பயப்படாதீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட பெரிய ஆறுதல், அதை விட பெரிய நம்பிக்கை. நீ விழுந்து கிடக்கும்போது உங்களை தட்டி தூக்கி உங்களை அப்படியே தூள்ல சாய்ச்சிட்டு அரவணைப்பா, நீ பயப்படாத, நான் இருக்கேன், இன்னும் கவலைப்படாத. ஒரு உறவு, நெருங்கிய ஒரு சொந்தம், ஒரு நட்பு, இந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு இவ்வளவு தைரியம் பிறக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். என் பிள்ளைகளே, நான் இருக்கிறேன். என் சந்நிதியில நீ இருந்தா எப்போதும் உன்னோட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோட இருந்தா எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உன்னோட இருந்தா ஒருவர் உன்னை கட்ட முடியாது. நான் உன்னோட இருந்தா ஒருபோது உன் மீது தூசி படிய முடியாது. நான் உன்னோட இருந்தா நீ பலவீனப்பட்டு ஒருபோதும் நீ விழ மாட்டா. நான் உன்னோட இருப்ப ஒருவர் உன்னை சிறைபிடிக்க முடியாது. நான் உன்னோட இருப்ப ஒருவர் உன்னை விலைக்கரையை கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் நான் என்னையே உனக்காக விலைக்கரையை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிற மீட்பர். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அட சொல்றாரு, நீதான் நற்செய்தி, நீதான் நற்செய்தி. அடுத்தவங்களுக்கு நற்செய்தி சொல்கிற அளவுக்கு நீ ஆசீர்வாதத்துல இருக்கணும். அதான் ஆண்டோடைய விருப்பம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் புலம்புறதும், எப்ப பார்த்தாலும் மூக்க சிந்தி சோத்துல தடவுறதும், எப்ப பார்த்தாலும் எதையாய்கள் ஒண்ணு நினைச்சு இல்லாதது நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருல. மனித மனங்கள். நீ ஆண்டு சொல்ற, நீதான் நற்செய்தி அடுத்தவனுக்கு சொல்லணும். அடுத்தவனுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய நிலையில நான் உன்னை வச்சிருக்கிறேன். எல்லாம் முகத்தை பார்த்து அழகுன்னுவாங்க, நற்செய்தி சொல்லக்கூடிய உன்னுடைய பாதத்தை பார்த்து நான் அழகுன்னு சொல்றேன். அல்லேலூயா. உன் பாதங்கள் உலகத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக ஓடுகிறதே, எனக்காக அது ஓடுதா? சரியான நேரத்துக்கு எனக்காக உன் பாதங்கள் வருகிறதா? யோசிச்சு பாருல. அந்த பாதங்கள் ஆண்டவர் பார்க்கிறார், இது எனக்காக நடந்த பாதம், இது என்னுடைய நல்ல செய்தியை கொண்டு போய் சொல்லுகிற பாதம். அது மலை மேல ஏறுதான். ஒண்ணு சொல்லணும், ஆண்டவர் உங்களை உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் பார்த்து ரசிக்க வேண்டுமானால் நற்செய்தியை நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். எந்த காலத்திலையும் என்ன செய்யாதீங்க. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கதா பயப்படான், அவனோ
நற்செய்தி சொல்லுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல செய்தி சொல்லுவீங்களா? ஐயோ கேன்சர் 4th ஸ்டேஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5, 6, 7, 8, 9 அப்படியே நம்பர்ஸ் நிறைய போயிட்டு இல்லை. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை அவர் எழுப்புவார். சீயோனே நீ எழும்பு, நீ எழும்புவாய், உன்னை ஒரு தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி தொட்டாதான் அந்த ஆம்பிளிஃபயர் கூட என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருல. அன்று சொல்ல நான் இருக்கிறேன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த சத்தம் வாழ்க்கையில அனுதினமும் கேட்கணும். காலைல எழுந்திருக்கும் போது சில சூழ்நிலை உங்களை கலங்க பண்ணலாம். ஒரு சத்தம் கேட்கும், நான் இருக்கேன், நான் இருக்கிறேன். காலையில எழுந்திரிச்ச உடனே ஐயோ அம்மானு ஒருத்தன் அலறான். உங்களை பிடிக்கும்படி சீரிய படைகள் முற்றுகிட்டாச்சு, ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப். உடனே எலிசா அவனுக்கு அஜாப் பண்றாரு. இப்ப கண்ணை திறந்து சொல்றான், ஐயோ அவங்களோட இருக்கிறத விட நம்மோட இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகம் என்னை சிதைத்து விட முடியாது, உலகம் என்னை குறைத்து மதிப்பிட முடியாது, உலகம் என்னை அடிமைப்படுத்தி விட முடியாது. அதை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். இப்ப நல்ல பாருங்க, 2 கண்ணையும் அப்படியே இமைக்காம ஃபுல்லா செய்யுங்க. நல்லா ஓபன் பண்ணி பாருங்க. கண்ணார நல்லா சொல்லுங்க. இப்ப ஒண்ணு சொல்றேன், எதெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் திரும்பி உங்ககிட்ட வர பண்ணுவேன், நீ அதை கண்ணார காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கண்ணார நீ காண்பாய், உன் கண்ணால நீ பாப்ப. ஹல்லேலூயா. உன் கண்ணால பாப்ப. இது ஆண்டவருடைய வார்த்தை. உனக்காக உன்னிடத்தில் நான் திரும்பி வர பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். அதை நீ என்ன எப்படி பாப்ப? கண்ணால பாப்ப. இப்ப கண்ணால பார்க்காதனால தானே தன்னால புலம்புற. சில பேர் கண்ணால பார்க்காதனால சில பேர் கண்ணுல தானாவே வடிவம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வடி, என்னடா அது அழகும் இல்லை ஒண்ணும் இல்லை, 2 பக்கமும் கண்ணீர் என்ன செய்யுது, உள்ளத்தினுடைய ஏக்கம் அப்படின்னு நினைக்கல, ஆனா தானா கசிஞ்சு என்ன செய்யும் வரும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவர்கள் பூரிப்பார்கள், அவர்கள் கம்பீரிப்பார்கள். காரணம் எல்லாம் அவளுக்கு வேண்டியது அவளிடத்துல திரும்பி வரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எருசலேமை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அந்த பகுதியை நீங்க இன்னும் தெளிவா வாசிக்கலாரு. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்ததான் மிக முக்கியமான காரியம். என்னது? ஆறுதல் செய்து. யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க ஆறுதல் இல்லாமல், உங்களை ஆற்றவும் தேற்றவும் உறவுகள் இல்லாமல், ஆறுதலற்று தேற்றரவு அற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. வாசிச்சிருக்கீங்களா? ஏசாயா 58வது அதிகாரத்துல யாரும் சொல்றாரு, நான் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், நான் சகல ஆறுதலின் தேவன், உன்னை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நகையை அடகு வச்சுட்டா அதை மீட்கிறதுக்கு முன்னால இவங்களுக்கு இருக்கிற ஆறுதல் போயிடும். ஐயோ இதை நான் எப்ப மீட்க போறேன், எப்படி மீட்க போறேன், வட்டி ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஆமா குட்டி போட்டுக்கிட்டே இருக்குதே, நான் இதை இப்பெல்லாம் யோசிப்பேன். ஆண்டவர் சொல்ல, நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக உன்னுடையவைகளையும் உன்னையும் சேர்த்து நான் மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். யாராவது உங்களை வழியில திடீர்னு இடைமறிச்சு உங்களை அடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வரும்போது, திடீர்னு ஒரு பலசாலி அவங்கள தள்ளி விட்டுட்டு உங்க பக்கத்துல வந்து நின்று இப்ப தொடர பார்க்கலாம், இப்ப தொடு பார்க்கலான்னு ஒருத்தர் ஒரு ஹீரோ பக்கத்துல அப்படி நின்னா நமக்கு அந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருல, எப்படி இருக்கும்? அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்துக்காக
ஓங்கிய புயமும் பலத்த கரமும் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என் புயம் உங்களுக்காக வெளிப்படும். உனக்கு விரோதமா யார் வந்தாலும் அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படி உங்களுக்கும் அந்த ஆயுதங்களுக்கும் நடுவே நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. புறப்படுங்கள் 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 புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். திருவுருவில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்கு பங்குள்ள தேவ ஜனமே, தேவன் விரும்புகிற இடத்துக்கு புறப்படுங்க. தேவன் விரும்புகிற இடத்துக்கு புறப்படுங்க. காலையில சில பேர் ஐயோ நீங்க சர்ச்சைக்கு போகணும், புறப்படுமா எழும்புமான்னு சில பேர் பிள்ளைகளை எழுப்பினாலும் பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. ஷர்மி ஒன்னு சொல்லுமா, ஏன்னா உங்க அம்மா அப்படிதான் எழுப்புறாங்களாம். ஒவ்வொரு முறையும் லேட் ஆகிறதுக்கு காரணமே யார்தான்? நீ தான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு. சில பேர் புறப்படுங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்படிதான் ஒருத்தனை அம்மா எழுப்புறாங்க, அவன் எழும்பல. எழும்புடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அம்மா விடுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என்னம்மா சர்ச்சைக்கு போகணும், நீங்க போயிட்டு வாமா. டேய் நீ தான்டா பாஸ்டர், நீ தான். அப்பதான் ஞாபகம், நான் தான் சர்ச்சைக்கு பாஸ்டர். நீ அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு புறப்படுங்கன்னா சூழ்நிலை இன்னைக்கு முதல்ல புறப்பட வேண்டியவங்களும் எப்படி வர்றாங்க? ஆமா, ஒரு இடத்துல சர்ச்சை தொடங்கிடுச்சு, நடந்துட்டு இருக்குது. 2 காலும் உடவனா இருக்கிற ஒருத்தன் முன்னாடி வந்துட்டான். ஆனா பேதுரு யோவான் எப்படி வராங்க? லேட்டா வராங்க. அல்லேலூயா. லேட்டா வந்தாலும் எப்படி வந்தாங்க சொல்லுங்க? லேட்டா வந்தாலும் எப்படி வந்தாங்க? லேட்டஸ்டா வந்துட்டாங்க. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் உள்ளது இல்ல, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடங்க. இப்போ உங்க 2 பேரு சர்ச்சைக்கு வரும்போதே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டு தான் உள்ள வராங்க. நீங்களும் சர்ச்சைக்கு வரீங்களே, எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? நான் பைபிளை எடுக்கிறதுக்கு, பாட்டு புக்கு எடுக்கிறதுக்கே நான் இப்படி யோசிக்கிறேனே. அந்த நாட்கள் 2 கரங்கள் 2 ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய ஆத்தும பாரமுள்ள ஜனங்க இருந்தாங்களே. இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே ஒரு புதிய ஆத்துமா உண்மை அறிய வேண்டும், அதுக்கு நான் காரணமா இருக்கணும். என்னால அவங்க ஆலயத்துக்கு வரணும், அதுக்கு நான் காரணமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆத்தும ஆதாயத்துக்காக நீங்க ஷோம் பண்ணீங்கன்னா அந்த ஆத்துமாவை ஆண்டவர் பாதத்துல வச்சா உங்களுக்கு வேண்டிய எல்லாம் உங்க பாதத்துல கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கவனிங்க, அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாரா, ஆனா உங்க பின்னையும் போவாரா. உங்களுக்கு முன்னாலேயும் கர்த்தர், உங்களுக்கு பின்னாலேயும் கர்த்தர். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருல. ஆங்கிலத்துல சூப்பரா இருக்கும். நீங்க பாபிலோனை விட்டு அவனுக்கு துரத்துறானுன்னு சொல்லி ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ கம்பீரமா எழுந்து ரெடியாகி அழகா போ, கர்த்தர் உனக்கு முன்னால போற, உனக்கு பின்னால யாரு? கர்த்தர். ஆனா எகிப்துல பாத்தீங்கன்னா பின்னால திரும்பினா யார் இருக்கிறா? பார்வோன் சேனைகள். முன்னால என்ன இருக்கு? முன்னால போனா கடிக்குதுங்க, பின்னால வந்தா உதைக்குதுங்க. இந்த கழுதைய என்ன சொல்றது? ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாலேயே நான் போகணும்னு விரும்புறேன், உனக்கு பின்னாலேயே நான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எங்க போற? உனக்கு பின்னால நான் வந்தேன்னா நீ போற இடத்துக்குள்ள நான் வரணும். யோசிச்சு பாரு. உனக்கு முன்னால நான் போறதை நீ பார்த்துட்டீன்னா உனக்கு பின்னால நான் வருவேன். அல்லேலூயா. நான் போற இடத்துக்கு நீ வந்தீன்னா, நீ போற இடத்துக்கு பின்னால நான் என்ன செய்வேன்? எழும்புவோம். அதே சமயத்துல எல்லாரும் எழும்புங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையும் தேவனுடைய அந்த பிரசன்னமும் தேவனுடைய சன்னிதானமும் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகிமையானது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படி, முத்தரிக்கும்படி கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நான் இருக்கிறேன். அவனோட சொத்தம் இங்க இல்லைன்னா ரொம்ப யோசிப்பேன். நான் ஏன் எங்க வந்தேன்? என் பிள்ளை எங்க பார்க்க முடியல, என் சன்னிதானத்துல என் பிள்ளைகள் வரல. பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், மகிழ்ச்சியோட அவருடைய சந்நிதிக்கு வாங்க.
ஆனந்த சத்தத்தோட வழக்கப்படுங்க. ஆண்டவர் ஆராதிங்க. 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எல்லாருடைய சார்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கத்த நம் மீது வந்து பலிக்க பண்ணும்படி, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாக மாறி பெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு நேராக கொண்டு வரும்படி கர்த்தருடைய தாசன் ஜோஷுவா அவர்கள் ஜெபிப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நான் நிற்பதும் நிர்மூலம் அடையாது கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆலயத்துல உம்மை சந்திக்கும்படி எங்களுக்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தாவே, அப்படியே தாழ்மையுள்ளவர்கள் நாங்கள் சந்திக்கும்படி இடத்துல வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே புது கயிறு கட்டப்பட்ட சூழ்நிலையாய் ஆண்டவரே விடுவிக்க முடியாத போல காணப்பட்டார். ஆண்டவரே நெருப்புப்பட்ட நூல் போல பரிசுத்த ஆவியானவர் சுத்தரிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நெருங்கப்படாதபடிக்கு எங்களை தடை கட்டி கொண்டிருக்கிறதோ கர்த்தருடைய ஆவியானவர் நெருப்புப்பட்ட நூல் போல அதை அறுத்தறிய பண்ணி கர்த்தாவே உம்மிடத்தில் இன்னும் நெருங்கி கிட்டி சேரும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாய்ப்பை தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ளே சென்று வேரூன்றி அது அநேக பலனை கொடுக்கட்டும் அப்பா. அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவர் நீர் அப்படியா எங்களை மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் தாமே அப்படியா உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பலன் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த வார்த்தைகளை நாங்கள் வெறுமையாய் விட்டு விடாதபடிக்கு, அதை கேட்டும் கேட்காதவர்கள் போல இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவரை தியானித்து அதிலே வேர்கொள்கிற பிள்ளைகளாக, அதை அதிகமாய் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக, வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மாய்மாலம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை குறித்து பயபக்தியோடு எச்சரிக்கையாய் இருந்து நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு எச்சரிப்பின் ஆவி தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானத்தை உணர்வையும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நாங்கள் உணர்வுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, உணர்ந்து நடந்து கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்ய தடைகளை எல்லாம் நீக்குங்கப்பா. என்னென்ன காரியங்கள் எல்லாம் போராட்டமாய் தென்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் பலவான்கள் போல கோலியாத்து போல எங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறதோ, எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, எங்களுக்கு விரோதமாய் எங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதோ, அந்த காரியங்களுக்கு விரோதமாக விருத்த சேதனம் இல்லாத இந்த அசுத்தன், இந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தை இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையிலே பலன் அளிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற இந்த அசுத்தனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராயிருக்கிறோம். நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவரப்பா. எங்கள் போராட்டங்களை பார்க்கலும், நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா சவால்களை பார்க்கலும் நீரே பெரியவராய் இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உண்மை துதித்து சோதரிக்கிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி அதிசயம் செய்வீராக. துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இதை மறைந்து எல்லாரும் ஒரே குரலை ஏகோபித்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஒருவரை ஒருவர் பரிசுத்த வாழ்த்துக்களுடன் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.